அசிடிட்டிக்கும் ஃப்ராக்சருக்கும் சம்மந்தம் இருக்கா? ஏன் அசிடிட்டியும் ஃப்ராக்சரும் லிங்க் பண்ணுறீங்க அப்படின்னு பயந்தீங்கன்னா, அசிடிட்டிக்கும் ஃப்ராக்சருக்கும் ஒரு சின்ன ரிலேஷன் இருக்குதுங்க. ஸோ நீங்கள் அசிடிட்டிக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை அசிடிட்டி ப்ராப்ளம் சஃபர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஸ்ரீராம் கிருஷ்ணமூர்த்தி, கன்சல்டன்ட் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். ஸோ 2006 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சாங்க. அசிடிட்டி இருக்கிறவங்களுக்கு ஃப்ராக்சர் அதிகமாக ஏற்படுதுன்னு. ஸோ அது இன்னும் அவங்க ஆராய்ச்சி பண்ண அசிடிட்டி இருக்கிற எல்லாருக்குமே ஃப்ராக்சர் வருதில்லை. பட் அசிடிட்டிக்கான மாத்திரை ரொம்ப நாளாக எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ராக்சர் இருந்திருக்கு. ஸோ அந்த ரிசர்ச்சோட ஃபர்தர் அட்வான்ஸ்மெண்ட்டில் 2008, 10 நிறைய பப்ளிகேஷன்ஸ் வர அசிடிட்டி மாத்திரை சாப்பிட்றவங்கனால தான் ஃப்ராக்சர் வருதுன்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ லாங் ஸ்டாண்டிங்காக அசிடிட்டி மாத்திரை எடுக்கிறவங்களா இருந்தாங்கன்னா என்ன ஆகுதுன்னு சொல்கிறேன். நம்ம உடம்புல அந்த வயிறில் இருக்கிற பகுதியில் வந்துட்டு நார்மலாக ஒரு அசிடிக் பிஹெச்னு சொல்லுவோம். பிஹெச் அப்படிங்கிறது வந்துட்டு அசிடிட்டியாக ஆல்கலைனான்னு சொல்கிறது. அந்த அசிடிக் பிஹெச் கிட்டத்தட்ட 1.2 இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இந்த அசிடிட்டி இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை அது பிரேக் பண்ணி அதில் இருக்கிற சத்தை பிரித்து எடுக்க முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில பேருக்கு அவங்க லைஃப் ஸ்டைல்னால இல்லை அவங்க பாடி வெயிட்னால அசிடிட்டிக்கான சான்சஸ் அதிகம். ஸோ அவங்க வந்து லாங் ஸ்டாண்டிங்காக அசிடிட்டிக்கான டேப்லெட் எடுக்க அந்த அசிடிட்டி லெவல் கம்மியாகுது. ஸோ பாடியில் இருக்கிற அந்த நார்மல் கண்டென்ட்டை அப்சார்ப்ஷனும் கம்மியாகுது. அதில் முக்கியமானது கால்சியமுங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், போனோட இம்பார்ட்டன்ட் கான்ஸ்டன்ட் வந்து கால்சியம் அப்படின்னு சொல்லிட்டு. கால்சியம் மட்டும் இல்லை, தேர் ஆர் மல்டிபிள் மினரல்ஸ், பட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் கால்சியம். ஸோ இந்த கால்சியமை அப்சார்ப் பண்ணுறதுமே இந்த அசிடிட்டி மாத்திரை கம்மி பண்ணிட்டு இருக்குது. ஸோ நார்மல் அசிடிக்காக இருக்க பட்சத்தில் பாடி அதை பிரேக் பண்ணும், அசிடிக்காக இருக்கிறவும் கால்சியம் அப்சார்ப் பண்ணிடும். பட் நீங்கள் மாத்திரை எடுக்க அந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் கம்மியாகுது. ஸோ அந்த கால்சியம் அப்சார்ப்ஷன் கம்மியாகிறதுனால போனோட திடத்தன்மை கம்மியாகுது, போன் ஈஸியாக உடஞ்சிருது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அசிடிட்டியோ நீங்கள் அதுக்கான மாத்திரையோ ரொம்ப நாள் எடுக்கிறீங்கன்னா ப்ளீஸ் மீட் யுவர் டாக்டர். ஏன்னா நீங்கள் உங்கள் போனையும் லாங் ஸ்டாண்டிங்காக எடுக்க அதை வீக்கன் பண்ணிகிட்டே போகிறீங்க. ஸோ ஸ்டார்ட் ட்ரைங் டு ப்ரிவென்ட் இட். ஏன்னா இன்டர்நேஷ்னல் கேஸ்ட்ரோ கைட்லைன்ஸ் படி பார்த்தீங்கன்னா மினிமம் 2 வீக்ஸ் எடுத்துக்கலாம், மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஸோ அதிகபட்சம் 3 மந்த்ஸ் தான் அவங்க ரெக்கமெண்டேஷனு. அதற்கு மேலே தேவைப்படுறதா இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கேஸ்ட்ரோ டாக்டரை பார்த்துட்டு அவர் ப்ரிஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் எடுக்கணும். ஓவர் த கவுண்டரில் உங்களுக்கு எப்போல்லாம் தோணுதோ, இல்லை சில பேர் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் வருஷக்கணக்கில் வந்து அசிடிட்டி மாத்திரை இருக்குதுன்னு எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் ப்ளீஸ் மீட் டாக்டர். தேவைப்பட்டதுன்னா அவங்க வேறு ஏதாவது மெடிசன் கொடுத்து, குறிப்பாக வந்து அசிடிட்டி ஹெச் பைலோரி அப்படி ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தவங்களுக்கு ரொம்ப காமனாக வரும். அப்படி இருக்கிறவங்க வந்து அந்த ஆன்டிபயோட்டிக் எடுத்தாலே அந்த இன்ஃபெக்ஷன் போய்டும், அசிடிட்டி போய்டும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளராக ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும்போது அதை பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ணுறதை விட டெம்பரரியாக நீங்கள் அப்பப்போ அசிடிட்டி மாத்திரை சாப்பிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி வேறு பல காம்ப்ளிகேஷன்ஸுமே வரும். ஸோ நம்ம கால்சியம் பற்றி பேசுகிற மாதிரி ஆஸ்டியோபோரோசிஸுமே நம்ம முன்னாடி பேசியிருக்கோம். ஸோ இப்போ அதோட எவல்யூஷன் புதுசாக ஆஸ்டியோபோரோஸில் என்னென்ன ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக கால்சியம் மாத்திரை சாப்பிட்றோம், விட்டமின் டி எடுத்துக்கிறோம். பட் அதையும் தாண்டி சில ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இருக்குது. குறிப்பாக பிஸ்வாஸ்னு சொல்லுவோம். சில மாத்திரைலாம் டெய்லி சாப்பிட்ற மாத்திரை இருக்குது. இப்போ ரீசெண்டாக அட்வான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன்ஸ் வந்துருச்சுங்க. அது குறிப்பாக வந்து நம்ம தோலுக்கு கீழேயே போடுற மாதிரி ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் தான். நீங்கள் 6 months ஒன்று எடுத்துக்கலாம், இயர்லி ஒன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த இன்ஜெக்ஷன்ஸ் எடுக்கும்போது உங்கள் போன் டென்சிட்டி பெட்டர் ஆகுது. ஸோ உங்கள் டாக்டரை பாருங்கள். இஃப் ஹி ஃபீல்ஸ் யுவர் போன்ஸ் ஆர் வீக்கர், உங்கள் டெக்ஸா ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் கம்மியாக இருக்குது, உங்கள் போன் டென்சிட்டி கம்மியாக இருக்குதுன்னா ஹி மே ரெக்கமெண்ட் யூ சம்திங் பியாண்ட் கால்சியம் அண்ட் வைட்டமின் டி. ஸோ உங்கள் டேப்லெட் லிஸ்ட்டை செக் பண்ணுவாங்க. நீங்கள் அசிடிட்டிக்கான டேப்லெட் எடுத்திங்கன்னா அதை மோஸ்ட்லி கட் டவுன் பண்ண சொல்லலாம். வேறு ஏதாவது சீஷர், அதாவது ஃபிட்ஸுக்கோ வலிப்புக்கோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு மாத்திரை இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு சப்ளிமெண்ட் கொடுப்பாங்க. அதையும் தாண்டி நீங்கள் ஒரு போஸ்ட் மெனோபாஸ், அதாவது மாதவிடாய்க்கு அப்புறம் வர பெண்களாக இருந்தீங்கன்னா அதற்கேற்றாப்புல சில ஸ்பெஷல் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ உங்கள் டாக்டர் வில் அசஸ் யூ, டிசைட் ஆன் விச் பர்டிகுலர் மெடிசன் இஸ் நீடட். ஸோ நீங்கள் அசிடிட்டிக்கு ரொம்ப நாள் மாத்திரை எடுத்துகிட்டு இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியோ ஃப்ரெண்ட்ஸ்லையோ யாராவது எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா ப்ளீஸ் ஷேர் திஸ் வீடியோ. லெட் அஸ் டீச் தம், லெட் அஸ் எஜுகேட் தம், லெட் அஸ் ஹேவ் அ ஃப்ராக்சர் ஃப்ரீ சொசைட்டி. தேங்க்யூ.